ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி அது கூட லாஸ்ட்டாக தயிர் சேர்த்தோம்னா அது சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் தயிர் நிறையா இருக்கப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு மஞ்சட்டியில் ஆயில் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அது மாதிரி கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பெருசு பெருசாக பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா, 2-3 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ சேர்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப குழஞ்சிரும். இப்போ சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் அங்கங்கே முழுசாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே மசாலா சேர்த்து அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து அடுப்பை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். இது கூட வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஒரு மாதிரி பச்சை மிளகாய், வெங்காயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இப்போ பாருங்கள் சிம்லேயே இருக்கும். நீங்கள் எண்ணெய் தெளிஞ்சு வர வர ஒரு 2-3 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் ஒரு சைடு முழுசாக, தக்காளி ஒரு சைடு முழுசாக அப்படியே இருக்கும். ஒரு 4-5 டைம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்கப்போ தயிர் ஊற்றிட்டிங்கன்னா திரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஒரு பாதி சூடு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பு 1.5 கப்பு அளவுக்கு தயிர் எடுத்து மிக்சியில் ஒரு பல்ஸ் வச்சு அப்படியே வந்து நீங்கள் இந்த தக்காளி வெங்காயத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்படியே கொத்தமல்லி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சப்பாத்தி, இட்லி, ரைஸு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தயிர் அதிகமாக இருந்தால் ட்ரை